என்ற பிரதமருக்கு இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்ற பிஜேபியுடைய தலைவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக உச்சி சூரியனாக தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம். அந்த பயத்துலதான் வெள்ள நிவாரணத்துக்கெல்லாம் வந்து எட்டி பார்க்காத மோடி தேர்தல் வந்த உடனே வாரத்துக்கு 8 நாள் இருந்துச்சுன்னா 8 நாளும் இங்கதான் இருப்பார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வரக்கூடிய தோல்வி பயத்தோடு அவர்கள் மிரண்டு போயிருக்கிறார்கள். நமக்கும் அதிமுகவுக்கும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த 2வது இடத்துல அதிமுகவோட போட்டி போட்டு நாங்க 2வது இடத்துக்கு வந்துருவோமோ இல்லைன்னா நோட்டாக்கு கீழே போகாம இருந்தா கூட போதும்ன்ற அளவுக்கு தான் அவங்க இங்க சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. எதை வேணாலும் சோசியல் மீடியாவுக்கு காசு கொடுத்து நிறைய பேரை வச்சிருக்காங்க. எந்த பொய்ய சொல்லணும்னாலும் தயங்க மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள், இதோடைய விளைவு என்னன்னு பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எதை வேணாலும் சொல்லுவாங்க. அந்த பொய் பிரதமர் ஆரம்பிச்ச இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை அது பெரிய கிராஜுவேட் ஆகி PhD எல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். எதை வேணாலும் சொல்லுவார். அந்த 20,000 புத்தகம் படிச்சேன்னா இல்ல, 5 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 புத்தகமா ஒரு நாள் படிச்சிருந்தா கூட படிச்சு முடிச்சிருக்க முடியாது. எதுவா இருந்தாலும் தனிக்கு விழுந்தாலும் திமுக தான் காரணம். விவசாயிகளுக்கான ஆட்சி இல்லை, தொழிலாளர்களுக்கான ஆட்சி இல்லை, இளைஞர்களுக்கான ஆட்சி இல்லை. இந்த ஆட்சி பெண்களை பாதுகாக்கிறேங்கிறாங்க, பெண் சக்திங்கிறாங்க, பாரத் மாதா கி ஜெயங்கிறாங்க, பெண்களை நாங்கள் வழிபடுகிறோங்கிறாங்க. பிஜேபியில எம்பியா இன்னைக்கு இருக்கிறவங்க 44 பேர் மேல பெண்கள் மீதான வன்முறை, பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கு. எம்பியா இருக்கவங்க, மற்ற தலைவர்கள் கணக்கெல்லாம் நான் எடுக்கல. எம்பியா நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்க 44 பேர் மேல, சில பேர் மேல பெண் குழந்தைகள் இடம் தவறாக நடந்து கொண்டார்கள் என்று போக்சோ சட்டம் இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே பதவியிலே அமர்த்தி இருக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மணிப்பூர்ல பெண்களுக்கு நடந்த கொடுமைகள் போய் கேட்கறதுக்கு இதுவரைக்கும் பிரதமருக்கு மனசு வரல. உலகம் பூரா சுத்துறாரு. ஆனா ஒரு கண்ணீரை துடைப்பதற்கு அவர் கை நீளாது. இவங்க பேசுறாங்க ஊழல் ஊழல்னு மற்றவங்களை பார்த்து. நம்ம பெரிய ஊழல், தேர்தல் பத்திர ஊழல், அதை கூட நான் பேசல. அந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுகாதார துறை ஹெல்த் பெனிஃபிட் ஸ்கீம், அதுல என்ன ஊழல் பண்ணிருக்காங்கன்னு அவங்களுடைய CAG ரிப்போர்ட் சொல்லுது. ஒரே நம்பர் 999999999999, இன்னொரு நம்பர் 8888888888. 2 நம்பருக்கும் சேர்த்து இந்த 99 நம்பருக்கு 7,50,000 பேர் பயனாளிகள் ஒரே நம்பர்ல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 88 நம்பர் இருக்குல்ல, அதுல 1,40,000 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு திட்டத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் 2 நம்பர்ல பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இது ஊழலா இல்லையா? அதே திட்டத்துல இந்த ஆயுஷ்மான் பாரத், இத சொல்றதுக்கே நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு.
இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு 108 தான் ஞாபகம் வருகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மக்களுக்காக, மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த மாதிரி திட்டம் அல்ல, இவங்க கொண்டு வந்த திட்டம் மாதிரி. இந்த திட்டத்துல லட்சக்கணக்கானவர்கள் ஆயுஷ்மான் பாரத்ல, நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் ஹாஸ்பிட்டல்ல சேருவோம், சேர்ந்து ஆபரேஷன் நடக்கும், ஆபரேஷன் நடந்து 2-3 நாள் கழிச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க. கரெக்டா? இவங்க திட்டத்துல எப்படி நடக்குது தெரியுமா? முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. சரியா? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் ஆபரேஷன் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் காசு கொடுத்துடுறாங்க. இது எப்படிப்பட்ட லட்சக்கணக்கானவர்களுக்கு இப்படி முதல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணக்கூடிய நூதனமான ஊழல். இதை தாண்டி தேர்தல் பத்திரம், இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிக்கும் கால்வாசி தேர்தல் பத்திரம் வந்திருக்கு. எல்லா கட்சியும் சேர்த்து. பிஜேபிக்கு மட்டும் முக்காவாசிக்கு மேல அவங்களுக்கு தான் தேர்தல் பத்திரம் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? ஒரு கேஸ போடுவாங்க. அந்த கேஸ போட்ட உடனே அந்த நிறுவனத்தோட முதலாளி ஓடி வருவாரு. ஓடி வந்த உடனே தேர்தல் பத்திரம் வாங்குறேன்னு. தேர்தல் பத்திரம் வாங்கின உடனே விட்டுருவாங்க அவரை வெளில. அதுக்கப்புறம் வழக்கு முடிக்கப்படும், மூடப்படும். இது மேல வழக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சொன்னா அதுக்கப்புறம் திருப்பி நிதி கொடுப்பாரு. தேர்தல் பத்திரம் வாங்கி பிஜேபிக்கு கொடுப்பாரு. அதுக்கு பிறகு இப்படி தேர்தல் பத்திரம் வாங்குறதோட பேர் என்ன? ராத்திரில வீட்டுல என்னைக்காவது யாராவது பூண்டு கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு வீட்டுல என்னென்ன இருக்கோ எடுன்னு வாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? அதேதான், கழுத்துல கத்திய வச்சு நிறுவனங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது. நம்முடைய டெல்லி முதலமைச்சர் ஜெயில இருக்காரு. அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பிஜேபிக்கு கோடிக்கணக்கான தேர்தல் பத்திரங்கள் வாங்கி காசு கொடுத்திருக்காரு. ஆனா அதே ஆப்புக்கு ஒண்ணும் கொடுக்கல. யார் இப்ப ஜெயில இருக்கணும்? காசு வாங்கினவங்களா காசு வாங்காதவங்களா? வாங்கினவங்க. ஆனா உள்ள இருக்கிறது பிஜேபியை எதிர்க்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற டெல்லி முதலமைச்சர் அவர்கள். 2 முதலமைச்சர்கள் சிறையில இவங்க ஆட்சியில, ஒரு துணை முதலமைச்சர் சிறையில. நம்ம அமைச்சருக்கு செந்தில் பாலாஜிக்கு பெயில கொடுக்க கூடாதுன்னு முடிவோட காத்து தேர்தல் முடியிட்டோம் கொடுத்துருவாங்க. இப்படி மக்களை, எதிர்கட்சிகளை, பத்திரிகைகளை வழக்கு போட்டு பயமுறுத்தி ஆட்சியிலே இருக்கலாம் நினைக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபி. ஆட்சிக்கு வரமாட்டாங்க, தெளிவா தெரியும். ஆனா அப்படி ஒரு விபத்து நேர்ந்து வந்துவிட்டால் நான் சொல்லிக் கொள்கிறேன், இந்தியாவில் நடக்கக்கூடிய கடைசி தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும். அதனால ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்காக, தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக இந்த தேர்தலிலே இது இன்னொரு சுதந்திர போராட்டமாக நினைத்து நாம் இந்த தேர்தலுக்காக பணியாற்ற வேண்டும், வாக்களிக்க வேண்டும். உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம், மக்களின் சின்னம், எதிர்காலத்தின் சின்னம். நம்முடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.